பட்டினத்து அடிகளருளிச் செய்த திருவொற்றியூர் ஒருபா ஒரு பகுது. பாடல் 6. தூமதி சடைமிசை சூடுதல் தூநெறி ஆமதியான் என அமைந்தவாறே அறனுருவாகிய ஆணேறு ஏறுதல் இறைவன் யானென இயற்றுமாறே அதவல் அவனென நின்றமை யார்க்கும் பொதுநிலை யான் என உணர்த்திய பொருளே. முக்கண் என்பது முத்தி வேள்வியில் தொக்கது என்னிடை என்பதோர் சுருக்கே. வேதமான்மறி ஏந்துதல் மற்றதன் நாதன் நான் என நவிற்றுமாறே மூவிலை ஒருதாள் சூலம் ஏந்துதல் மூவரும் யான் என மொழிந்தவாறே என்வகை மூர்த்தி என்பதில் உலகினில் உண்மை யான் என உணர்த்தியவாறே. நிலம் நீர் தீவலி உயர்வான் என்றும் உளவா தொல்புகழ் உடையோன் என்றும் பொருளும் நற்பூத படையோ என்றும் தெருள நின்று உலகினில் தெருட்டுமாறே ஈங்கவை முதலா வண்ணமும் வடிவும் ஓங்குனின் பெருமை உணர்த்தவும் உணராத தற்கொலி மாந்தர் தம்மிடை பிறந்த சொற்பொருள் வன்மயிற் சுழலும் மாந்தர்க்கு ஆதியாகிய அறுதொழிலாளர் ஓதல் ஓவா ஒற்றியூர சிறுவர்தம் செய்கையிற் படுத்து முறுவலித்து இருத்தினே முகப்படும் அளவே. இப்பாடலுள் இறைவனுடைய திருக்கோலத்தில் உள்ள பொருள்களுக்கு கருத்து உரைக்கின்றார். தூய்மையான சந்திரனை சடையின் மேல் சூடியிருப்பது தூய வழியை உடையவன் என்பதை உணர்த்துவதற்காகவே. தருமதேவதையின் உருவமாகிய ரிஷபத்தின் மேல் ஏறுதல் இறைவன் யான் என்று காட்டுவதற்கே ஆகும். அது அவன் அவள் என நின்றமை எல்லார்க்கும் பொதுநிலையான் என்று உணர்த்திய பொருளே. 3 கண்களை உடையவன் என்பது முத்தி வேள்வியில் தொக்கது என்னிடை என்பதோர் கருத்திற்கே. மறைவடிவாகிய மான்கன்று ஏந்துதல் அதன் நாதன் நான் என்று சொல்லுவதற்கே ஆகும். 3 கிளைகளாக பிரிந்துள்ள ஒருதாள் சூலம் ஏந்துதல் பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய மூவரும் யான் என தெரிவிப்பதற்காகவே. என்வகை மூர்த்தி என்பது இவ்வுலகில் உண்மை யான் என உணர்த்துவதற்கேயாகும். நிலம் நீர் தீ காற்று ஆகாயம் எக்காலத்திலும் கெடாத பழமையான புகழினை உடையோ என்றும் பொருளும் நல்ல பூதப்படையோ என்றும் தெளிவாக நின்று உலகில் தெளிவிப்பதற்கே ஆகும். இங்கு இவை முதலாக வண்ணமும் வடிவும் ஒருங்கு நின்று உன் பெருமையை உணர்த்தவும் உணராத தற்கொலி மாந்தர்களிடமிருந்து பிறந்த சொற்பொருள் வன்மையில் சுழலும் மனிதர்களுக்கு ஆதியாகிய அந்தணர்கள் வேதம் போதுதல் நீங்காத ஒற்றியூர சிறுவர்களது செய்கையில் படிந்து புன்முறுவல் செய்து நீ அருள் செய்வாயாக என வேண்டுகின்றார்.